ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறது நான் தான் உங்கள் யாரும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என் குட்டி கதை டெய்லி உங்களை வந்து சேரும். அப்படியே உங்கள் குட்டி ஹார்ட்டையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ கதை சொல்லட்டுமா? இவன் தான் மிளக்குட்டி. தூக்கத்துக்காக பெட்டுக்கு போன மிளக்குட்டியோட பெட்டுக்கில் மஞ்சள் கலரில் பளிச்சுன்னு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதை அவன் எடுத்து பார்த்தா அது ஒரு பென்சில். அதை பார்த்த மிளக்குட்டிக்கு ஏதாவது வரையணுமே அப்படின்னு தோணிருக்கு. உடனே அந்த மிளக்குட்டி ஓடி போய் ஒரு நோட் எடுத்து அதில் ஒரு கேட்டை க்யூட்டாக வரைகிறான். வரைஞ்ச செகண்டில் அந்த கேட்டு குதிச்சு வெளியே போகிறத பார்த்த மிளக்குட்டிக்கு ஒரே ஷாக்கு. வெளியே வந்த பொண்ணுக்குட்டி மிளக்குட்டி பக்கம் திரும்பி பார்க்க மிளக்குட்டிக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், இந்த பென்சிலில் எது வரைஞ்சாலும் அது ரியாலிட்டியாக மாறிடுமா அப்படின்னு அந்த பூனைக்கிட்ட போய் கேட்குறான். பேச தெரியாத அந்த பூனைக்குட்டி வில்லன் குட்டியை பார்த்து சிரிக்குது. எதுக்கும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆப்பிள் ட்ரீயை மில்லன் குட்டி வரைகிறான். ஆப்பிள் ட்ரீ பெருசாகிறத பார்த்த மில்லு குட்டிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஷேரிங் இஸ் கேரிங் இல்லையா? அதனால் அந்த ஆப்பிளை பறித்து சுற்றி உள்ள எல்லாருக்கும் நம்ம மில்லு குட்டி கொடுக்குறோம். அதை பார்த்த எல்லாரும் ஒரே ஷாக்கில் இதை எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. நம்ம மில்லன் குட்டி டெமோ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேஜிக் பென்சிலை வெளியே எடுத்தான். பென்சில் கிடச்ச ஹாப்பினஸில் எதை வரையணும்னு தெரியாமல் இருந்த நம்ம மில்லன் குட்டி உடனே யோசித்து பார்த்துட்டு ஒரு நோட்டை எடுத்தான். ஒரு ரோபோட்டை எடுத்து வரைஞ்சான். அது குட்டியான ரோபோட்டாக வரும்னு நினச்ச நம்ம மில்லன் குட்டிக்கு வந்த ஷாக் என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய சைஸ் ரோபோவாக வெளியே வந்தது. மில்லன் குட்டி அதை பார்த்து பயந்துட்டான். குட்டி சுற்றி உள்ள எல்லா குழந்தைங்களும் அந்த ரோபோட் பின்னாடி ஓடுறதை பார்த்த மில்லன் குட்டிக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நம்ம மில்லன் குட்டி உடனே பென்சிலை எடுத்து திருப்பி அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணலாம். எரேஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த ரோபோட் குட்டி குட்டி பீசஸாக உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ தான் மில்லன் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பியானுச்சு. அப்போ அவன் ரியலைஸ் பண்ணான், நம்ம வரைஞ்சதை எரேஸ் பண்ணால் அது போயிடும் அப்படின்னு. உடனே அவன் பென்சில் எடுத்து பட்டர்ஃப்ளைவை வரைஞ்சான். அழகான க்யூட்டான பட்டர்ஃப்ளைஸ் அவனை சுற்றி பறந்துச்சு. ஃபைனலாக இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு மில்லன் குட்டி நினச்சிட்டு ஹாப்பியாக தூங்கிட்டு இருந்தான். அந்த பென்சிலையும் சேஃபான இடத்துல வைக்கணும்னு இந்த மில்லன் குட்டி நினச்சான். அதனால் பெட்டுக்கு கீழே வச்சுட்டு மில்லன் குட்டி கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் மார்னிங் ஆயிடுச்சு. மில்லன் குட்டி எழுந்திரிச்சு அந்த பென்சிலை தேடினா பென்சிலை காணும். அப்போ தான் மில்லன் குட்டியை ரியலைஸ் பண்ணுறான், நம்ம கண்டது கனவா? ஷார்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் க்யூட் ஸ்டோரியாக இருந்துச்சுல. இதேமாரி எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம கண்ட கனவை நினச்சி ஹாப்பியானீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கனவையும் நான் ஸ்டோரியாக்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் நேமை வச்சு. வரட்டா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.